தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண மூவேந்தர்கள்ல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ராஜராஜ சோழன் அரியணை ஏறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒரு பேரரசன் இருந்தாரு. அவர் தான் பாண்டிய பேரரசன் ரணதீர கோச்சடையான். கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து தமிழ்நாட்டை களப்பிரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த களப்பிரர்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தான் பாண்டிய மன்னன் கடுங்கோன். அந்த வம்சாவளியில வந்த பாண்டிய மன்னன் தான் ரணதீர கோச்சடையான். கிபி 670ல அரியணை ஏறினாரு. இவங்களோட அப்பா தாத்தா எல்லாரையும் மிஞ்சிற விதமா மிகப்பெரிய படைபலத்தை உருவாக்குனாரு இந்த ரணதீர கோச்சடையான். மேலும் எல்லைகளை விரிவுபடுத்தி பாண்டிய பேரரசை உருவாக்க ஆரம்பிச்சாரு. பாண்டிய நாட்டுக்கு வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லி சேர மன்னன் பாண்டிய நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தாரு. சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடக்குது. இன்னொரு பக்கம் ரணதீரனோட அரண்மனையை முற்றுகையிடுறாங்க சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யனோட படைகள். ஒரே நேரத்துல சேர மன்னனோட படையையும் சாளுக்கிய மன்னரோட படையையும் வீழ்த்தினாரு ரணதீர கோச்சடையான். அதுக்கப்புறம் தென்னிந்தியால பல பகுதிகளை தன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாரு. பாண்டிய நாட்டை பேரரசா ஆக்கின ரணதீர கோச்சடையானோட வீர சரித்திரத்தை வேள்விக்குடி செப்பேடுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு.